நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அவர்கள் கனல் தெரிக்கும் வசனங்களை அனல் பறக்க அவருடைய சிம்ம குரலால் பேசி ரசிகர்கள் நெஞ்சங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்தவர். கலையுலகில் ஒரு புதிய சகாப்தம் படைத்த மகா நடிகர். நடிப்பின் இமயமாய், தமிழர்களின் கம்பீரமான கலையுலக அடையாளமாய் என்றென்றும் உயர்ந்து நிற்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். பூங்கோதை படத்துல வயதான கெட்டப்ல நாகேஸ்வர ராவ் அவர்களை போட்டோ ஷூட்டுக்காக புகைப்படம் எடுக்கும்போது க்ளோஸ்அப் ஷாட்ல சரியாக வரல. இயக்குனருக்கும் திருப்தி அளிக்கல. மிகவும் இறக்கப்பட்டு பார்க்க வேண்டிய வயதான வேடம் அப்படின்றதுனால பல தடவை நாகேஸ்வர ராவை மேக்கப் மாற்றி மாற்றி திருப்தி வரும் வரை புகைப்படம் எடுத்து பார்த்தாங்க இயக்குனர் எல்வி பிரசாத். நாகேஸ்வர ராவும் மிக பொறுமையாக அதுக்கு ஒத்துழைச்சாரு. சிவாஜி அவர்கள் நாடகங்களில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரைப்படங்களுக்கு வந்தாரு. வந்த புதுசுல நாடகங்கள்ல உரக்க பேசுவது, எமோஷன் காட்சிகள்ல அதிகப்படியாக நடிப்பது போன்றே இந்த படங்கள்லையும் அவர் நடிக்க இயக்குனர் எல்வி பிரசாத் அவர்கள், தம்பி, நாடகங்கள்ல காட்ட வேண்டிய அதிகப்படியான முகபாவங்கள், சத்தமான உச்சரிப்புகள் சினிமாவுக்கு அவ்வளவா தேவையில்லை. நீ சினிமாவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நடிச்சா போதும் அப்படின்னு நாடகங்களுக்கும் சினிமாவுக்கும் நடிப்பில் உள்ள வித்தியாசங்களை ஒரு குரு போல நடிகர் திலகத்திற்கு கற்றுக் கொடுத்தாராம். நடிகர் திலகமும் கற்பூரம் போல டக்குன்னு அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி பிரமாதமாக நடிச்சு இயக்குனர் எல்வி பிரசாத் அவர்களிடமே அதிகபட்சமான பாராட்டுகளையும் பெற்றாரு. தொழிலை சரியாக கற்றுக் கொடுத்ததுனால நடிகர் திலகம் திரு எல்வி பிரசாத் அவர்களை கடைசி வரை மறக்காம சினிமாவில் எப்படி நடிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து என்னை சினிமா நடிகனாக்கி செதுக்கிய குரு எல்வி பிரசாத் அவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவதுண்டு. இயற்கை சூழல்கள் அதிகம் தேவைப்பட்ட இந்த படங்களுக்கு மொத்தம் 4 ஆர்ட் டைரக்டர்கள் பணிபுரிந்தாங்க. டிவிஎஸ் சர்மா, வாலி, தோட்டா வெங்கடேஸ்வரா, ஏகே சேகர் அப்படின்ற 4 ஆர்ட் டைரக்டர்கள் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க. இயற்கை எழில் சார்ந்த மலை பிரதேசங்களிலும் சில காட்சிகள் படமாக்கப்பட்டுச்சு. பிரபல ஒளிப்பதிவாளர் கமால் கோஷ் அவர்களின் உதவியாளராக இருந்தவர் தான் பிரபல ஒளிப்பதிவு மேதை ஏ வின்சென்ட் அவர்கள். இவர்கிட்ட தான் இயக்குனர் எல்வி பிரசாத் அவர்கள் நடிகர் திலகத்தின் கண்களை பார்த்து இவர் மிகச்சிறந்த நடிகராக வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக கணிச்சாரு. பூங்கோதை திரைப்படம் வெளியாக இருக்கும் நிலையில அஞ்சலி தேவியை சந்தித்த பராசக்தி படத்தின் தயாரிப்பாளரான நேஷனல் பிக்சர்ஸ் அதிபர் சிவாஜியுடைய நடிப்பின் மீது அபார நம்பிக்கை இருக்குது. பூங்கோதை படம் வெளியானா அவரது ஹீரோ இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பராசக்தி படம் சிவாஜி நடிச்ச முதல் படமாக வெளியானா நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகனாக சிவாஜி இடம் பிடிப்பாரு அப்படின்னு கூறினாரு. அதை கேட்டு அஞ்சலி தேவி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து பராசக்தி படம் 1952 அக்டோபர் மாதம் 17 வெளியானது. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று மொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சது. அவர் நடித்த முதல் படமாக பூங்கோதை 1953 வெளியாகி தோல்வியை சந்திச்சது. தனது நஷ்டத்தை பொருட்படுத்தாம சிவாஜி நாயகனாக நடிச்ச முதல் படமான பராசக்தி படத்துக்கு வழிவிட்ட அஞ்சலி தேவிக்கு எப்படி நன்றி சொல்வது அப்படின்னு தெரியாம விழித்த சிவாஜி கணேசன் அவர்கள் காலங்கள் கடந்து அஞ்சலி தேவிக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சாரு. இந்த படங்களுடைய ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் சிவாஜி அவர்களுடைய திருமணமும் நடந்துச்சு. ஒரு 6 மாத காலம் படப்பிடிப்பை ஒத்தி வச்சுட்டு அஞ்சலி தேவி சிவாஜி அவர்களுடைய திருமணத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. திருமணம் முடிஞ்சு வரும்போது சிவாஜி அவர்கள் நன்றாக சதை போட்டிருந்தாரு, அதாவது உடம்பு நல்லா போட்டிருந்தாரு. அதுக்கு நாகேஸ்வர ராவ், என்ன சிவாஜி,
மாமனார் வீட்டு சாப்பாடு பலமா, நல்லா சதை போட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சாராம். அது முதற்கொண்டு சிவாஜி அவர்களின் குடும்பத்தாரோடு நெருக்கமாக இருந்திருக்கிறாரு அஞ்சலி தேவி. இந்த பூங்கோதை திரைப்படத்துல நாகேஸ்வர ராவ் இடைவேளை வரை இளவயது சந்திரமாகவும், இடைவேளைக்கு அப்புறம் நடிகர் திலகத்துக்கு தந்தையாக வயதான தோற்றத்திலும் முதலாக நடிச்சிருந்தாரு. அப்போது அவரும் இளைஞர் தான். நாகேஸ்வர ராவ் தந்தையாகவும் நடிகர் திலகம் மகனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தது ஒரு அபூர்வமான விஷயம். இதே நாகேஸ்வர ராவ் மகன் நாகார்ஜுனனுடன் நடிகர் திலகம் அக்னி புத்ருடு அப்படின்ற தெலுங்கு படத்துல கை கோத்து நடிச்சிருந்தாரு. இதனால அப்பா பிள்ளை 2 பேர் கூடயும் நடிச்ச பெருமை நடிகர் திலகத்தையே சேரும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த மனிதனும் மிருகமும், பூங்கோதை, நல்ல வீடு, செந்தாமரை, கண்கள் உள்ளிட்ட சுமார் 22 படங்கள் காணவில்லை அப்படின்றாங்க திரைப்பட ஆய்வாளர்கள். இந்த படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்களோடு 100 நாட்கள் ஓடியும் நமக்கு கிடைப்பதில்லை என்பது வருத்தம் தான். எம்ஜிஆர் நடித்த சுமார் 15 படங்கள் இன்னுமுமே காணாம போய் கிடைக்கல. உதாரணமாக அவர் கெஸ்ட் ரோல்ல போலீஸ் கான்ஸ்டபிளாக அறிமுகமாகிய சதி லீலாவதி திரைப்படம் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நான், சாலிவாகனன், குமாரி, பணக்காரி போன்ற படங்களை தேடியும் கிடைக்கவில்லை. இந்த பூங்கோதை படத்துக்கு ஆதி நாராயண ராவ் அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல கிட்டத்தட்ட 9 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 9 பாடல்களுமே மிகவும் அற்புதமான, அபூர்வமான பாடல்கள் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. 3 முதலமைச்சர்களை உருவாக்கிய நம் தமிழ் திரைத்தொழிலின் வரலாறு நமக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகி இருக்கிறது. அவற்றில் மிக முக்கியமான பல படங்கள் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க தமிழ் சினிமா வல்லுநர்கள். இதுல எம்ஜிஆர், சிவாஜி போன்ற சகாப்தங்கள் நடிச்ச படங்களும் அடங்கும். அவ்வளவு ஏன், 80களுக்கு பின் வந்த சில படங்கள் கூட இப்போதும் காணாமல் போயிடுச்சு. அந்த காலத்துல எடுக்கப்பட்ட படச்சுருள்களில் நைட்ரேட் என்ற ரசாயனம் கலந்திருக்கும். நைட்ரேட்டில் இருக்கும் வெள்ளியை விற்று காசாக்க நினைத்தவர்களாய் அந்த கால படங்கள் அழிந்து இருக்கலாம் அப்படின்றாங்க திரைப்பட ஆய்வாளர்கள். தமிழ்ல பேசும் படங்கள் வர தொடங்கியது 1930களில் தான். அப்போது வந்த ஏராளமான படங்கள்ல 2 படங்கள் தான் நாம் பார்த்து ரசிக்க மிஞ்சி இருக்கிறது. மற்ற படங்கள் காணாமல் போய்விட்டது. இது தவிர 40களின் போது பல தமிழ் படங்கள் சிங்கப்பூர், மலேசியாவில எல்லாம் ஓடிக்கொண்டிருந்ததாம். 2ஆம் உலகப் போரினால அந்த படப்பெட்டிகள் மீண்டும் தமிழகம் வருவதுக்கு சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதுல அழிந்து போன படங்களும் அதிகம். அப்படி கடல் கடந்து தொலைந்த சில படங்கள் அங்கேயே டிவிடி ஆக்கப்பட்டு இங்க விற்பனைக்கு வந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒண்ணு. பர்மா ராணி, MS சுப்புலட்சுமி நடிச்ச சகுந்தலை போன்ற படங்கள் அப்படி மீட்டெடுக்கப்பட்ட படங்கள் தான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.